பேசலாம் இன்னும் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம மார்ச் மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக நாட்கள் ஓடுது. அதுக்குள்ளே நம்ம மார்ச் மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம இதிலே அறிஞ்சிக்கலாம் ஏசப்போட வருகை எவ்வளோ சமீபமாக இருக்குதுன்னு அறிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு எவ்வளோ ஆயத்தமாகணும்னு நம்ம இதிலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஏசப்போட வருகைக்கு ஆயத்தமாக்கி அவரோட வருகையில் நம்ம போவோம். ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் ஏசப்பா என்ன நமக்கு கொடுக்குறாங்க நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் திருப்பி சொல்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் படிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதில் போட்டிருக்க மாதிரி உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ நம்ம செகண்ட் லைனில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். அதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம பார்க்கணும். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் எல்லா செய்கிற தப்பு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏசப்பா நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஆசீர்வாதம் தாங்கன்னு சொன்னால் அது நடக்காது. லஞ்சம் வாங்கிட்டு அது ஆசீர்வாதமே சொன்னால் நடக்காது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு ஏசப்பா இந்த பணத்தை நான் சரியாக உபயோகிக்கணும், இந்த பணத்தை காசுட்டு வச்சுட்டாங்க அப்படி கூட நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மையாக நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும். அப்போ தான் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு அந்த காசுல நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அந்த மாதிரி ஏசப்பாட்டை கேட்டால் எதுவுமே நடக்காது. ஸோ இதில் நம்ம எல்லாருமே சொன்னால் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, சில பேர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவாங்க. அந்த செகண்ட் லைனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான், அப்போ எனக்கு ஆசீர்வாதம். அதே லைனில் அடுத்து இது பாருங்கள். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஸோ நம்ம அதிலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பணம் எனக்கு ஆசீர்வாதம் அதிலே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆக்கினைக்கு நம்ம ஆக்கினைக்குள்ளே போயிடுவோம். அதாவது அந்த அக்கினி ஜுவாலை அந்த நரகத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். நம்ம ஏசப்பாவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. இது ஏசப்போட வருகைக்கு தான் அடையாளம். ஸோ அவனோட வருகையில் நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம நரகத்துக்கு தான் போவோம். அப்படிதான் இதில் போட்டிருக்கு. நம்ம அந்த பணம்னு இருந்தால் ஏசப்போட வருகையில் நம்ம கைவிடப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் நரகத்துக்கு தான் போகணும். அதனால் நம்ம உண்மையாக இருக்கணும். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அதுக்குன்னு உண்மையாக இருந்துட்டு ஆசீர்வாதம் பட்சம்னு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு அதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணுன்னா ஐஸ்வர்யவானாகணும், எனக்கு பணம் வரணும் அதிலே ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். நம்ம ஏசப்போட வருகையில் நம்ம போக மாட்டோம். அது இதில் தான் போட்டிருக்கு. நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது தான் ஏசப்பா நம்மளை பரிபூரணமாக ஆசீர்வதிப்பாங்க. நம்ம உண்மையாக இல்லை, நம்ம எல்லோரும் ஏமாற்றி நம்ம உண்மையாக இல்லாமல் எல்லாத்தையும் போய் சொல்லி எல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதம் பணம் அதுலேயே நம்ம தாட் இருக்கும்போது பணம் ஐஸ்வர்யானதுக்கு அதே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஏசப்போட வாழ்க்கையில் கைவிடப்பட்டுருவோம். நரகத்துக்கு தான் போகும். நம்ம அதே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம உண்மையாக இருக்கணும். ஏசப்பாவோட வருகைக்கு போகணும்னால நம்ம உண்மையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதில் போய் சொல்லக்கூடாது, இல்லை ஏதாவது தப்பு செய்யக்கூடாது. நம்ம அதுலேயும் உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இருக்கும்போது தான் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம ஏசப்போட வருகையிலையும் போக முடியும். நம்ம உண்மையாக இல்லை, எல்லா தப்பையும் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் ஆசீர்வாதம் வராது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் வராது மட்டும் இல்லை, நம்ம நரகத்துக்கு தான் போவோம். ஸோ நம்ம உண்மையாக இருக்கணும். இதில் உண்மையாக இருக்கிறதுல 2 பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. என்ன பிளெஸ்ஸிங்ஸ்னால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களே பெறுவான். இது ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். அப்படின்னா ஐஸ்வர்யவான அதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நரகத்துக்கு போவோம். அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏசப்பாவே ஃபோக்கஸ் பண்ணி விட்றவங்க பரலோகத்துக்கு போவோம். ஸோ இதில் 2 பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது.
உண்மையாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற 2 பிளெஸிங்ஸ் என்னென்னா, பரிபூரணமாக ஏசப்பா வந்து நம்மளை பரிபூரணமாக ஆசீர்வதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கும் போகலாம். ஸோ வந்து உண்மையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏசப்பா கொடுக்குற ஆசீர்வாதங்கள், உண்மையாக இருக்கணும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக இருக்கிற பைபிளில் போட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், பைபிளில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக இதில் 2 ஆசீர்வாதங்கள் தான். இந்த ஒரே வசனத்தில் நம்ம வந்து 2 ஆசீர்வாதங்கள் வந்து பெற்றுக்கொள்வோம். என்னென்னா, பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் பரலோக பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். நம்ம உண்மையாக இருக்குமோ, இது சின்ன விஷயமா இருக்கும், சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் இல்லை, யாரும் தெரியாது, எனக்குள்ளே தான். அதில் கூட நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். ஏசப்பாவுக்கு வந்து நம்ம எப்பவுமே உண்மையாக இருக்கும்போது ஏசப்பா வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். எந்த காரியத்துலையும் நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, அது தப்பு செய்யக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. நம்ம உண்மையாக இருக்கும்போது தான் ஏசப்பா வந்து நம்மளுக்கு அற்புதங்களை செய்வாங்க. ஸோ வந்து ஏசப்பா வந்து ஆசீர்வதிப்பாங்க, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சரி, ஆனால் ஏசப்பா வந்து நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதத்துக்கப்புறமா நிறைய பேர் வந்து ஏசப்பா ஆசீர்வதிச்சிட்டாங்க, எனக்கு பணம் அது இதுன்னு நிறைய பேர் அப்படி தான் உண்மையாக முதல்ல ஸ்டார்டிங் வந்து அப்படி பரிசுத்தாவில ஜெபிக்கிறது, எப்பவுமே பைபிள் ரீடிங் ப்ரேயரிங்னு அதிலே ஸ்பிரிச்சுவல்லே இருப்பாங்க. அவங்க வந்து உண்மையாக இருக்கும்போது ஏசப்பா வந்து அவங்கள ஆசீர்வதிச்ச உடனே அவங்க வந்து அந்த உலக காரியத்துக்கு போயிடுவாங்க. ஐயோ எனக்கு பணம் கிடச்சிச்சு, ஐஸ்வர்யம் ஆகிட்டேன் அப்படின்னு அதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகும்போது பரலோக பாக்கியத்தை அவங்க வந்து இழந்துருவாங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து உண்மையாக இருக்கணும். ஏசப்பா வந்து நம்ம ஆசீர்வதிப்பாங்க. இந்த ஆசீர்வாதத்தை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து நமக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறவங்களா இருக்கணும். அதே போல் ஏசப்பா ஸ்பிரிச்சுவல்லி நம்ம வந்து இருக்கணும். நம்ம வந்து ஏசப்பா வந்து நம்ம உண்மையாக இருக்கும்போது ஏசப்பா ஆசீர்வதிக்கும் போது நம்ம ஏசப்பா விட்டு விலகி போகக்கூடாது. அது நம்ம விலகி போகாமல் அவருக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம வந்து ஆசீர்வாதம் கொடுத்த உடனே நம்ம வந்து நிறைய பேர் வந்து விலகி போயிடும். ஐயா பணம் வந்துடுச்சு, உயர் வந்துடுச்சுன்னு நம்ம ஏசப்பா விட்டு விலகி போயிடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கும்போது ஏசப்பா வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வதிச்ச உடனே நம்ம வந்து விலகி போயிடக்கூடாது. அவருக்குள்ளேயே இன்னும் அவர்கிட்ட இன்னும் நம்ம பரிசுத்தமாக்கும் போது அந்த பரலோக பாக்கியம் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையும் ஏசப்பா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த வசனத்தை படி நம்ம உண்மையாக இருக்கும் ஏசப்பா. எந்த சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையாக இருக்க செய்யுங்க ஏசப்பா. நம்ம உண்மையாக இருக்கும்போது எங்களை ஆசீர்வாதிங்க ஏசப்பா. நம்ம எந்த நீங்கள் ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் அந்த பணம் அந்த உயர்வுலாம் வந்தோடனே அது பின்னாடியே நாங்கள் போகக்கூடாது ஏசப்பா. உண்மையாக தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏசப்பா. அது நீங்கள் தரீங்க, அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. அது கிடச்ச உடனே உயர்வா ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களை பிரிஞ்சு போகக்கூடாது ஏசப்பா. இதே செய்யுங்க ஏசப்பா. நம்ம உண்மையாக இருக்க செய்யுங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் பார்த்துங்க ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.